வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 94 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் தடுப்பு பணிகள் தமிழகத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அருணாச்சல பிரதேசம், அசாம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களின் 94 மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 22ஆம் தேதி கடைசி நாளாகும். இதனிடையே வரும் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும். கேரளா, கர்நாடகா, அசாம், பீகார், சத்தீஸ்கட் உள்ளிட்ட 13 மாநிலங்களைச் சேர்ந்த 89 மக்களவை தொகுதிகளில் பிரச்சாரத்திற்கு இன்னும் 5 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டேடில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஜன்தன் வங்கி கணக்குகள், மின்னணு பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட மத்திய அரசின் தொலைநோக்கு நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்ததாக கூறினார். தொடர்ந்து கர்நாடக மாநிலம் சிக்கபல்லபுரா, பெங்களூருவிலும் திரு நரேந்திரமோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கேரள மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பீகார் மாநிலம் பாகல்பூரில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி நாட்டில் ஏழைகள் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பிஜேபி அரசு செயல்படுத்தவில்லை என குறை கூறினார். பிஜேபியின் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலும், காங்கிரஸ் கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி சாலக்குடி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட இடங்களிலும் இன்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றனர். தமிழகம் உட்பட 102 மக்களவை தொகுதிகளுக்கு நேற்று நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் அதிக அளவில் மக்கள் வாக்களித்திருப்பது மனநிறைவை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை நிலைநாட்ட அனைத்து கட்சிகளும் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கிடைத்த பலனாக இதை தாம் கருதுவதாக அவர் கூறினார். அடுத்த 25 ஆண்டுகளில் உலக அளவில் இந்தியாவின் பெருமை நிலைநாட்டப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழகம் உட்பட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசத்தின் 102 மக்களவை தொகுதிகளுக்கு நேற்று நடைபெற்ற முதல்கட்ட வாக்குப்பதிவில் 62.37% வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், காங்கிரஸ் கட்சியின் திரு கௌரவ் கோகோய், திரு கார்த்தி சிதம்பரம், திமுகவின் திரு தயாநிதி மாறன் உட்பட 1625 வேட்பாளர்கள் நேற்றைய தேர்தலை சந்தித்த நிலையில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளிலும் தேர்தல் முடிவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் 4ஆம் தேதி வரை CCTV கேமராக்கள் மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்றார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிவடைந்த போதும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் வரை எல்லையோர மாவட்டங்களில் பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்களின் பணிகள் தொடரும் என்றார். வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் விடுபட்டது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என கூறிய அவர், ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளின் போது தங்கள் பெயர் பட்டியலில் இருப்பதை வாக்காளர்கள் உறுதி செய்து கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். திருச்சி மக்களவை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஜமால் முகமது கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திரு மா பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக நம்மளுடைய ஜோனல் ஆபீசர்ஸ் EVM மிஷின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இங்க ஜமால் முகமது காலேஜ்ல ஸ்ட்ராங் ரூம்ல டெபாசிட் பண்றதுக்காக எல்லா மிஷின்ஸும் இங்க வந்திருக்கு. இன்றைய தேதியில எல்லா மிஷின்ஸும் ஸ்ட்ராங் ரூம்ல டெபாசிட் பண்ணிடும். ஸ்ட்ராங் ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 தொகுதி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எல்லா ஸ்ட்ராங் ரூம்ஸும் ஒர்க்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. 3 அடுக்கு பாதுகாப்புல நம்மளுடைய ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம CCTV வச்சு 24/7 அது கண்காணிக்கப்படும். கவுண்டிங் வரைக்கும் நானும் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களும் டெய்லி மார்னிங் இங்க செக் பண்ணுவோம். 3 அடுக்கு பாதுகாப்பு, CCTV அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த ஸ்ட்ராங் ரூம்ல செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்கள் முன்னிலையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டத்தில் சிசிடிவி கேமரா இசிஐ கைட்லைன்ஸ் படி அந்த ஸ்ட்ராங் ரூம் உடைய டோர் தெரிகிற மாதிரியும் அந்த காரிடார் தெரிகிற மாதிரியும் அமைச்சிருக்கும். இது போக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லா ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே வச்சிருக்கோம் இசிஐ கைட்லைன்ஸ் படி. மொத்தமாக கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 30க்கு மேல சிசிடிவி உள்ளேயும் வெளியும் நம்ம அமைச்சிருக்கோம். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஜி லட்சுமிபதி நேரில் ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை அறிஞர் அண்ணா பொறியியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டன. சிவகங்கை அழகப்பா பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரை பிரவீன் உமேஷ் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆனிமேரி ஸ்வர்ணா, பொது பார்வையாளர் போர்சிங் யாதவ் உள்ளிட்டோர் இன்று ஆய்வு செய்து சீல் வைத்தனர். துணை ராணுவ படையினர் மற்றும் உள்ளூர் காவல் படையினர் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதை அடுத்து தமிழகத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட எல்லை பகுதிகளான மேல்பாவி, வாழையாறு உள்ளிட்ட 12 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கால்நடை பராமரிப்பு துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதால் தமிழக எல்லைப் பகுதியிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதிகளான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆனைக்கட்டி, வாளையாறு, வேலந்தாவளம், மேல்பாவி, முள்ளி, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு துறையின் குழுவினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களில் கோழி தொடர்பான பொருட்கள் கொண்டுவரப்படுகிறதா என்பதை கண்காணித்து வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். கோடை விடுமுறையை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் கடுமையான வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பில்லர் ராக், குணா குகை, பிரைன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொன்றும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொன்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து வருகின்றனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு பிற்பகலில் காற்றின் ஈரப்பதம் 30 முதல் 50% இதர நேரங்களில் 40 முதல் 75% இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் கூறுகிறது. கர்நாடகம், லட்சத்தீவு கடலோர பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நாளை நடைபெறுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான காலசம்ஹார விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தியாகராஜர், கமலாம்பாள் உற்சவ மூர்த்திகளுடன் 43 டன் எடையும் 35 அடி உயரமும் கொண்ட தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. ஆசிய ஜூடோ சாம்பியன் பட்ட போட்டிகள் ஹாங்காங்கில் இன்று தொடங்குகின்றன. 36 நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டியில் 272க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் களமிறங்குகின்றனர். இந்தியா சார்பில் 18 வீரர்களும் வீராங்கனைகளும் இப்போட்டியில் விளையாடுகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 94 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான தீவிர பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் தடுப்பு பணிகள் தமிழகத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.